இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 245 முன்னாள் தோட்ட பாட்டாளி குடும்பங்களுக்கு சொந்த வீடுகள், அரசாங்கம் இணக்கம். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பத்தாங் பர்ஜுந்தாய் வட்டாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நாய்க்கல் கார்டனர் தோட்டம் உட்பட 5 தோட்டங்களை சேர்ந்த 245 முன்னாள் பால்வெட்டு தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு சொந்த வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் மத்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் கொலக்குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த 5 தோட்டங்களை சேர்ந்த முன்னாள் பாட்டாளிகளுக்கு சொந்த வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு அந்த தோட்டங்களை வாங்கிய தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் தலைமையிலான பர்ஜாயா கார்ப்பரேஷன் பெர்ஹாட் நிறுவனம் அரசாங்கத்துடன் இணைந்து இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களை பெருவாரியாக கொண்ட முன்னாள் தோட்ட பாட்டாளிகளுக்கு சொந்த வீட்டுடைமை திட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முத்தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கார்மிங் தெரிவித்துள்ளார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஸ்லாங்கூர் மாநில அரசு மற்றும் பர்ஜாயா கார்ப்பரேஷன் பெர்ஹாட் ஆகிய முத்தரப்புகள் இந்த பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக ngா கார்மிங் குறிப்பிட்டார். தற்போது பெஸ்டாரி ஜெயா என்று அழைக்கப்படும் பத்தாங் பர்ஜுந்தாய் வட்டாரத்தில் மேரி தோட்டம், நாய்க்கல் கார்டனர் தோட்டம், சுங்காய் திங்கி தோட்டம், மீஞா தோட்டம் மற்றும் புக்கிட் தாகார் தோட்டம் ஆகிய 5 தோட்டங்களை சேர்ந்த முன்னாள் பாட்டாளி குடும்பங்கள் எதிர்நோக்கி வரும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய மடானி அரசாங்கம் பெருமனதுடன் இணக்கம் தெரிவித்திருப்பதாக ngா கார்மிங் தெரிவித்தார். முன்னாள் பாட்டாளிகளின் குடும்பங்களுக்கு இந்த வீட்டுடைமை திட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 7 கோடியே 50 லட்சம் வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பர்ஜாயா கார்ப்பரேஷன் பெர்ஹாட் நிறுவனம் 20 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் ngா கார்மிங் குறிப்பிட்டார். இந்த வீட்டுடைமை திட்டம் அடுத்த 22 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இன்று திங்கட்கிழமை காலையில் கொலஸ்லாங்கூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ngா கார்மிங் இதனை தெரிவித்தார். கடந்த 26 ஆண்டு காலமாக தங்களின் வீட்டுடைமை பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி போராடி வரும் 245 முன்னாள் தோட்டப்பாட்டாளி குடும்பங்கள் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் கொலக்குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தங்கள் வாக்குகள் பக்கத்தான் ஹரப்பானுக்கு கிடைக்க வேண்டுமானால் தங்களுக்கு வீட்டுடைமை திட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் தோட்டப்பாட்டாளி மக்கள் மலேசிய சோஷலிச கட்சியான PSM தலைமையில் அதன் துணைத் தலைவர் S. அருட்செல்வம் முன்னெடுத்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் கொலக்குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகத்தா நேஷனலை ஆதரிப்பதென அத்தொகுதியில் உள்ள இந்திய வாக்காளர்கள் வெளிப்படையாகவே தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் என்று அக்கூட்டணியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் அறிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை நிர்ணயம் செய்கின்றவர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ள 18 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் பரிகத்தா நேஷனலின் வெற்றியை உறுதி செய்வதற்கு அக்கூட்டணியின் தேர்தல் கேந்திரங்கள் மேற்கொண்டு வரும் பிரச்சாரங்களின் வாயிலாக அவர்களின் நிலைப்பாடு கண்டறியப்பட்டுள்ளதாக ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு அரசாங்கத்தின் கொள்கையை வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியுள்ள கொலக்குபுபாரு தொகுதியை சேர்ந்த இந்திய வாக்காளர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு பரிகத்தா நேஷனலை ஆதரிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் என்று ஹம்சா ஜைனுடின் கூறுகிறார். முன்பு இந்திய வாக்காளர்களை அணுகி ஆதரவு கேட்கும்போது வீட்டின் கதவை திறப்பதற்கு தயங்கிய இந்திய வாக்காளர்கள் இன்று துணிந்து வெளியே வந்து தாங்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை கூறுவதற்கு முனைந்துள்ளனர் என்று இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். பொது சேவையின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசு ஊழியர்களை கண்காணித்து அடையாளம் காணுமாறு அனைத்து பொது சேவை பணியாளர்களையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார்.
பணியில் கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், அடிக்கடி வேலைக்கு மட்டம் போடுதல் ஆகிய கட்டொழுங்கு பிரச்சினைக்குரிய அரசு ஊழியர்களுக்கு மற்ற பணியாளர்களுக்கு கொடுப்பதைப் போன்று சமமாக சம்பள உயர்வு கிடைக்காது என்று பிரதமர் அன்வார் வலியுறுத்தினார். உதாரணமாக, ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் பள்ளிகளில் 90% அதிகமான ஆசிரியர்கள் தங்களின் பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் வேளையில், மறுபக்கத்தில் சில ஆசிரியர்களும் பிரச்சினைக்குரியவர்களாக இருக்கவே செய்கின்றனர் என்று பிரதமர் கூறினார். அதுபோல்தான் அலுவலகங்களிலும் சிறப்பாக கடமையை செய்து வரும் பொது சேவை ஊழியர்கள் ஒருபுறம் இருக்க, ஊழல், ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சில குழுக்களும் இருக்கவே செய்கின்றனர். எனவே பிரச்சினைக்குரிய பொது சேவை பணியாளர்களுக்கு சக ஊழியர்களைப் போல அங்கீகாரம் கிடைக்கப்படாது என்பதை உணர்த்திட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். மே 11 நடைபெறவிருக்கும் ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு தொகுதியின் இடைத்தேர்தலை முன்னிட்டு மொத்தம் 625 போலீஸ் அதிகாரிகள், 238 இராணுவ வீரர்கள் உட்பட தேர்தல் பணியில் ஈடுபடவிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் பணியாளர்கள் ஆகியோர் முன்கூட்டியே நாளை செவ்வாய்க்கிழமை வாக்களிக்க உள்ளனர். ரெஜிமெண்ட் சம்போயான் டிவிஷன் க-4 இன்ஃபென்ட்ரி மற்றும் டேவான் சர்பகுன மக்தப் போலீஸ் டி ராஜ மலேசியா ஆகிய 2 இடங்களிலும் வாக்களிப்பு மையங்களை தேர்தல் ஆணையம் திறந்துள்ளது. மேலும் 3 வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2 வாக்களிப்பு மையங்களும் காலை 8 மணியளவில் திறக்கப்பட்டு மாலை 5 மணியளவில் இந்த வாக்களிப்பு மையங்கள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி வாக்களிக்கும் நாளில் காலையில் நல்ல வானிலையும் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆகவே வாக்களிக்கவிருப்பவர்கள் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு அது வலியுறுத்தியுள்ளது. ஈப்போவை சுற்றியுள்ள விபச்சார மையம் மற்றும் பொழுதுபோக்கு மையத்தில் நேற்று அதிகாலை மேற்கொண்ட ஓப்ஸ் ககார் திடீர் சோதனையின் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக 24 சட்டவிரோத குடியேறிகளை மலேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 18 தாய்லாந்து பெண்கள், 5 வியட்நாம் பெண்கள் உட்பட 1 தாய்லாந்து ஆணும் அடங்குவர் என்று பேரா மலேசிய குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் மியோர் ஹெஸ்புல்லா மியோர் அப்துல் மலிக் தெரிவித்துள்ளார். 20க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கும் மேல் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்ததற்காக சம்பந்தப்பட்ட பிரஜைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மியோர் ஹெஸ்புல்லா கூறினார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மேல் விசாரணைக்காக இப்போ குடிநுழைவு டிப்போவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மியோர் ஹெஸ்புல்லா மேலும் தகவல் அளித்தார். வெளிநாட்டு குடியேறிகளை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தும் அல்லது பாதுகாக்கும் எந்த ஒரு முதலாளிகள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மியோர் ஹெஸ்புல்லா அறிவித்தார். குறுகிய காலத்தில் 2 பிரபல தேசிய காற்பந்து வீரர்களுக்கு நிகழ்ந்த சம்பவம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது அல்ல என்று தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தின் பின்னணி காரணங்களை ஆராய்வதற்கு பாதிக்கப்பட்ட இருவருடைய வாக்குமூலங்களை போலீசார் பெற்று வருவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை கூறுகின்றது. இது தொடர்பான விசாரணை இன்னும் ஆரம்ப நிலையில் இருப்பதுடன் இதன் நோக்கம் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அது அறிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை கொலத்திரங்கானுவில் தேசிய வீரர் மற்றும் திரங்கானு எஃப்சியான அக்யார் ரஷீத் ஆசாமிகளால் ஆயுதங்களை கொண்டு தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று மாலை 5 மணியளவில் பொட்டலிஞ்சையாவிலுள்ள ஒரு சந்தையில் ஸ்லாங்கூர் எஃப்சி மற்றும் தேசிய அணியின் நட்சத்திரமான ஃபைசால் ஹலீம் அடையாளம் தெரியாத நபர்களால் ஆசிட் வீச்சுக்கு ஆளாகியது குறிப்பிடத்தக்கது. சபா ஜாலான் கம்போங் லிங்கோங்கானில் 2 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் வயோதிக தம்பதியர் உயிரிழந்தனர். நேற்று பிற்பகல் 1:50 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 69 வயது மீடின் எட் மைடின் சிஞ்சா மற்றும் அவரின் மனைவி 65 வயது ஜூராய் இம்ரான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றனர். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் டொயோட்டா அன்சர் ரக கார் ஒன்று பெரோடுவா மைவி காருடன் மோதிய நிலையில் இருப்பதை கண்டதாக சபா மலேசிய தீயணைப்பு மீட்பு படையின் செயல்பாட்டு நிலைய அதிகாரி ரிக்கி மோகன் சிங் ரெம்டே தெரிவித்தார்.
பொரோடுவா மைவிரக காரில் பயணித்த பாதிக்கப்பட்ட வயோதிக தம்பதியர் காரில் சிக்கிய நிலையில் இறந்திருப்பது கண்டறியப்பட்டதாக ரிக்கி மோகன் கூறினார். மற்றொரு காரில் பயணித்த 69 வயது 64 வயது கணவன் மனைவி இருவரும் காயங்களுடன் உயிர் தப்பியதாக அவர் மேலும் விவரித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.